பிக் பாஸை பொறுத்தளவு கடந்த 8 சீசனை விட இந்த 9வது சீசன் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சுவாரஸ்யமாக விளையாண்ட ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கானா கிடையாது. அவங்க சண்டை போட்டுக்கிட்டது எப்படி கண்டென்ட்டை கொண்டு போகிறது தெரியாமல் திணறின விஜய் டிவி இது போன்ற விஷயங்கள் தான் அதிகமாக நடந்துட்டு இருந்தது. இதில் நெறியாளராக வந்த சேதுபதி பொறுத்தளவு எதா இருந்தாலும் நேரடியாக போட்டு உடச்சி தான் விளையாண்டாருன்னு தான் சொல்லணும். அவருமே விளையாண்டாரு, பிக் பாஸ் வாய்ஸில் இருக்கக்கூடிய பிக் பாஸுமே விளையாண்டாரு. கண்டஸ்டன்ட் விளையாண்டாங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இதுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இந்த ப்ரோக்ராமை மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்தின ஒரு டீம் விஜய் டிவியிலேருந்து வெளியே போயிட்டாங்கன்னு. அவங்க போனதுக்கப்புறம் இது 9வது சீசன் நடத்தப்பட்டுச்சு. இந்த 9வது சீசனை பொறுத்தளவு அவங்க போன ஒரு கேள்விக்குறியும் குறையும் இதில் தனியாக தெரிஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டஸ்டண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்காக தான். கடந்த 8 சீசனில் அவங்க போட்ட உழைப்பு இந்த 9வது சீசன் மூலியமா 10வது சீசன்ல எப்படி இருக்கும்ன்ற ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. இல்ல விஜய் டிவியை இன்னும் பூஸ்ட் பண்ணி அடுத்த லெவல்ல நல்லதா பண்றதுக்கான ஒரு முயற்சிகளை எடுப்பாங்களா அப்படின்றதும் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். விஜய் சேதுபதியை பொறுத்தளவு ஒரு நெறியாளராகவும் சரி, ஒரு கண்டஸ்டன்ட்க்கு நின்று நம்ம ஒரு அறிவுரையை சொல்றோம், அந்த அறிவுரையை சரியா சொல்லணும். மக்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க கிட்ட அதை கேள்வியா வச்சு பதில் வாங்கணும். பிரச்சனைகள் நடந்திருந்தா அதை எப்படி கையாளணும் ரொம்ப அழகா கையாண்டாருன்னு தான் சொல்லணும். அதே போல ரெட் கார்டு அப்படின்றது இந்த 8 சீசன்ல ரெட் கார்டு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் ரெட் கார்டுனா என்ன, அது எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும் அப்படின்றது இந்த வாரம் நடக்க போற பிக் பாஸ்ல தெரியும் அப்படின்றது தான் பரவலாக பேசப்படுது. ஏன்னா விஜய் பாரு பொறுத்தளவு வந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் அவங்களுக்கு ஏற்றாற் போல அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எப்படி பரபரப்பெல்லாம் ஏற்படுத்த முடியுமோ 24x7 கூட அவங்களுடைய மூஞ்சி எந்த அளவுக்கு எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணுமோ, அவங்க விஜேன்றதுனால கேமராவுடைய ஃபியர்னஸ் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். கேமராவை எப்படி கையாளணும், கேமரா எப்படி நம்ம எப்படி பேசினா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றது தெரியல. அதை வச்சு அவங்க அந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்கன்னு புரியலை. மொத்தத்தில் இந்த பிக் பாஸை பொறுத்தளவு விஜய் பாரு, கமருதீன் இவங்க 2 பேரை வச்சு தான் மொத்த டிராவலே போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் மாதிரி அடுத்த பிக் பாஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் எல்லாருடைய ஒரு கருத்தாக இருக்குது.